ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வாட்டி இந்திய அணியை ஸ்ரீலங்கா அணி கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டாங்கப்பா. கண்டிப்பாக பழி வாங்குவாங்க, அது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு இலங்கை அணியின் முன்னாள் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளரான லசித் மல்லிங்கா இந்திய அணி குறித்து இந்திய அணி இந்த T20 சீரீஸும் ஓடிஐ சீரீஸும் இப்போது ஸ்ரீலங்காவில் விளையாட போகிறாங்க. இந்த தொடரை குறித்து சில பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், எது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, லசித் மல்லிங்கா அவர் ஒரு லெஜெண்டரி பவுலர்னு சொல்லலாம். ஸ்ரீலங்காவுக்கு பல மேட்சுகள் சூப்பராக போட்டிருக்காரு, நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு, நிறைய மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தொடர் இந்தியா வாசஸ் ஸ்ரீலங்கா தொடர் குறித்து என்ன பேசியிருக்காருன்னா, கண்டிப்பாக ஸ்ரீலங்கா இந்த வாட்டி இந்திய அணியை மிஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எதிராக நிறைய போட்டி, கடந்த ஒரு 2 போட்டியும் ரொம்ப மோசமான தோல்வி தவினாங்க ஸ்ரீலங்கா அணி இந்திய அணிக்கு ஆப்போசிட்டாக. அதுக்கு பழி வாங்குற விதமாக கண்டிப்பாக இந்த T20 சீரீஸும் ஓடிஐ சீரீஸும் நம்ம இந்திய அணியை வீழ்த்தினா தான் இலங்கைக்கு அது ஈடாகும். கண்டிப்பாக அதனால் இந்தியாவை கண்டிப்பாக இலங்கை அணி வீழ்த்துவாங்க, அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதுக்கான டீமை தான் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்திய அணி ரொம்ப வலுவான அணி, கண்டிப்பாக ரொம்ப ஃபார்மில் இருக்காங்க. நாங்கள் ஒரு T20 சாம்பியன்ஸ், அதுமாரி ஒரு டீம் அடித்ததை இலங்கை அணிக்கு ஒரு பெரிய மரியாதை. அதனால் லாஸ்ட் 2 போட்டி இலங்கை அணி ரொம்பவே அசிங்கமாக தோற்றாங்க இந்திய அணிக்கு ஆப்போசிட்டாக. அதுக்கு பழி வாங்குற விதமாக கண்டிப்பாக இந்த சீரீஸ் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லசித் மல்லிங்கா பேசியிருக்காப்புல. கரெக்டு தான், அவன் சொல்கிற மாதிரி லாஸ்ட் 2 மேட்ச் ரொம்ப அந்த 56க்கெலாம் ஆல் அவுட் ஆகிருக்கீங்க, ஒரு 80 ரன் ஆல் அவுட் அப்படி இப்படின்னு போச்சு. ஓகே, இருந்தாலும் இருங்க, இன்னும் மேட்ச் ஆரம்பிக்கல. நீங்கன்னா தான் ரோஹித் சர்மா T20 இருந்து ரிட்டையர் ஆகிட்டாரு, கோலி T20 இருந்து ரிட்டையர் ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி பேசலாம். இருக்காங்க, ஜெய்ஸ்வால் இருக்கார், கில் இருக்கார், ரிங்கு சிங் இருக்கார், நல்ல டீம் இருக்குங்க. ரோஹித் சர்மா, விராட் கோலி போனாலும் அடுத்த தலைமுறையை வளர்த்து விட்டுட்டு தான் இப்போதைக்கு போயிருக்காங்க T20யில் பொறுத்த வரைக்கும். அதனால் கண்டிப்பாக மேட்ச் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். சுஷ்மன் கில்லாக இருக்கார், கண்டிப்பாக ஒரு 3 விதமான ஃபார்மேட்லேயும் ஆட வைக்க போகிறதா கௌதம் கம்பீர் அப்புறம் தேர்வுக்குழு எல்லாருமே சொன்னாங்க. அதனால் கண்டிப்பாக ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். பட் லசித் மல்லிங்கா மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே இந்த மாதிரி பேசியிருக்குது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இந்திய அணி T20யில் ஜெய்ஸ்வால் கில்லு தான் தெரிஞ்சு ஓப்பனிங் இறங்குவாங்க. செம்ம யங் டீம், எங்கே போகிறாங்க, ஃபுல்லாக யங் ஸ்டார்ஸ் தான் நிறைய இதில் இருக்காங்க. ஏன்னா ஹர்தீப் சிங் அவர்லாம் இப்போ தாங்க ஆடுறாரு. ஹர்தீப் சிங்கு, அப்புறம் சிராஜ் இருக்காங்க, அப்புறம் அஷித் ராணா, நிறைய பிளேயர் யங்ஸ்டார் தான் போயிருக்காங்க. கண்டிப்பாக இந்திய அணி ரொம்பவே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஒயிட் வாஷ் செய்யணும்னு நினைக்கிறேன் ஸ்ரீலங்காவை. ஏன்னா மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே மல்லிங்கா இந்த மாதிரி பேசியிருக்குது கொஞ்சம் நம்மளுக்கு கோவமாக இருந்தாலும், அதுக்கு ஆப்போசிட்டாக இந்திய அணி ஒயிட் வாஷ் செஞ்சாங்க ஸ்ரீலங்கா அணியை. செம்ம ரிவெஞ்சாக இருக்கும், செம்ம பதிலடியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்திய அணி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், லசித் மல்லிங்கா இந்த மாதிரி பேசியிருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இல்லைனா இந்திய அணி கண்டிப்பாக ஒயிட் வாஷ் செய்வாங்க ஸ்ரீலங்கா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபு லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.